ஒரு நாளைக்கு 10,000 ஸ்டெப்ஸ் வந்து வாக்கிங் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப வேகான எக்ஸசைஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன். நான் எப்போதுமே மறுபடியும் இந்த வாக்கிங் ரன்னிங் பற்றி வீடியோஸ் போடும்போதெல்லாம் சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் டிஸ்டன்ஸ். அதுதான் நம்மளுக்கு மெயினா அக்யூரேட்டா தேவை. இப்போ வாக்கிங் வந்து ஒருத்தங்க 30 சென்டிமீட்டர் ஸ்டெப் எடுத்து அவங்களால அவ்வளவுதான் வாக்கிங் போக முடியும். ஒவ்வொரு ஸ்டெப் வந்து 30 சென்டிமீட்டர் தான் இருக்கும். ஒருத்தவங்க வந்து 70 சென்டிமீட்டர்ஸ் 80 சென்டிமீட்டர்ஸ் லாங் ஸ்டெப் எடுத்து வாக் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரொம்ப லாங் ஸ்டெப் எடுத்து நடக்கிறவங்க வந்து 7 கிலோமீட்டர் போக முடியும் 10,000 ஸ்டெப் எடுத்தா. இந்த 30 சென்டிமீட்டர் ஸ்டெப் எடுத்து நடக்கிறவங்க வந்து 3 கிலோமீட்டர் தான் போக முடியும். அதுவும் முடியுமா என்னன்னு தெரியல. ஸோ அதனால எப்பவுமே இந்த டிஸ்டன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் வாக்கிங் ரன்னிங்ல வந்து அதுதான் அக்யூரேட்டா ப்ரிஸ்கிரைப் பண்ணணும். 8 ஷேப்ல வாக்கிங் எக்ஸசைஸ் பண்ணலாமா? ஃபிகர் ஆஃப் 8 பேட்டர்ன். இப்போ ஒரு ஜிக்ஸாக் அப்படி போறோம். இப்படி போய் அப்படியே உடம்பு அப்படி திருப்பி அப்படி வராம பேக்வர்டா. ஸோ இந்த ஒரு வீடியோ காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ அப்படி ஒரு ஜிக்ஸாக போய் அப்படி பேக்வர்டா வாக் பண்ணி வந்தா மேபி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த வீடியோ பாருங்க. ரெண்டு செங்கல் இருக்குது, இங்கே ஒன்று அங்கே ஒன்று. இப்போது இதுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் வந்து 5 மீட்டர்ஸ். இப்போ என்ன காமிக்க போகிறோன்னா ஒரு இதில் கேஷுவலாக வாக் பண்ணி காட்ட போகிறேன். அப்போ ஸ்டெப் லென்த் எவ்வளோ இருக்குன்னா ஒரு 60 to 70 சென்டிமீட்டர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இன்டென்ஷனலாக 1 மீட்டர் அளவுக்கு ஸ்டெப் லென்த் வச்சு நடந்து காட்ட போகிறேன். அதுக்கப்புறம் 1 மீட்டர் அளவுக்கு ஸ்டெப் லென்த் வச்சு ஓடி காட்ட போகிறேன். ஸோ ஸ்டெப் லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆனோடனே கிட்டத்தட்ட நான் 1 மீட்டர் கிட்ட போனோன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக ரன் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நம்ம வந்து வாக்கிங் பண்ணுறவங்க வாக்கிங் மட்டுமே எக்ஸசைஸ் இல்லை, அடுத்த லெவல் ஒன்று இருக்குது ரன்னிங். ஸோ அதுக்கு ப்ரிப்பேர் ஆகணும்.